ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருக்கும் பகுதியில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையை பற்றி பார்க்க போகிறோம். கடக மாதம் என்று அழைக்கக்கூடிய இந்த மாதத்தில் கிருஷ்ண ருது காலத்தில் தட்சிணாயனம் புண்ணிய காலத்தில் பராபவ தமிழ் புத்தாண்டின் ஆடி மாதம் 16ஆம் நாளில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய உலக சாரணர் தினம், உலக தாய்ப்பால் தினம், உலக காகித தினமும் இன்றுதான். இன்றைக்கான திதி என்று பார்த்தோமானால் 10:37 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் என்று பார்த்தோமானால் இன்று காலை 8:58 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்றைக்கான யோகம் என்று பார்த்தோமானால் காலை 6:02 வரை சித்த யோகம், அதன் பின்பு இரவு 8:58 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்று நல்ல நேரம் என்று பார்த்தோமானால் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கான சூரிய உதயம் என்று பார்த்தோமானால் 6:03 மணி முதல். சந்திராஷ்டமம் என்று பார்த்தோமானால் இன்று இரவு 8:59 மணி வரை பூச நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். ராகு காலம் என்று பார்த்தோமானால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைக்கான 12 ராசிகளுக்கான பலன்கள் என்று பார்த்தோமானால் மேஷ ராசிக்காரர்களுக்கு முதலில் ஏமாற்றம் காத்திருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெருமைப்பட போகிறீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு வட்டம் விரிவடைய போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு சாந்தமான மனநிலை நாள் முழுவதுமே. சிம்ம ராசிக்காரர்களுக்கு துயரச் செய்தி காத்திருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு கோபத்தினால் முகம் சிவக்கப் போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிரமம் ஏற்பட போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆக்கங்கள் நிறைந்த காரியங்கள் நடக்கப் போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்பத்தினால் மனம் மகிழப் போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு உயர்வு கிடைக்கப் போகிறது. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகிறது. இன்றைக்கான பொன்மொழி என்று பார்த்தோமானால் வாழ்வில் முன்னேற முதலில் தன்னம்பிக்கை அவசியம். கண்டிப்பாக இந்த பொன்மொழியை மறக்காமல் பின்பற்றுங்கள். பிறந்த நாள் என்று பார்த்தோமானால் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை கமலா நேரு பிறந்த தினம் இன்று. நினைவு நாள் விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.